Hi friends, welcome to our YouTube channel Have Fun Learning. So General Englishல நம்ம poems பார்த்துட்டு வந்தோம். So grammarலயும் some topics போடுறேன். Side by side pointsம் போட்டுட்டு இருக்கேன். So grammarல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து homophones. So homophones அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷினாவது கேட்பாங்க. So homophones அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So homophones அப்படிங்கிறது என்னன்னா one of two or more words pronounced alike but different in meaning or derivation or spelling. அதாவது pronunciation வந்து சேமாக தான் இருக்கும் பட் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல். ஸோ இந்த செல்லோட மீனிங் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சிஇஎல்எல்ங்கிறது மொபைல் ஃபோன், எஸ்சிஎல்எல் அப்படிங்கிறதுனா என்னன்னா சேல் பண்ணுறது, விற்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு தான் இருக்கும். பட் இதோட மீனிங் வந்து வேறு. ஸோ அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஹீல் இது வந்து எப்படி சென்டென்ஸில் இதோட மீனிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுதுன்னு பார்க்கலாம். இஃப் த ஹீல் பிரேக்ஸ் ஆன் யுவர் ஷூ you might fall, however your injuries will heal over time. ஸோ இந்த HEEL அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஷூவில் உள்ள ஹீல். ஸோ அதுதான் வந்து இந்த ஹீல் மீனிங். இப்போ அந்த ஹீல் வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து கீழே விழுந்துருவோம். ஹவவர் அப்படி கீழே விழுகிறது வந்து வில் ஹீல் ஓவர் டைம் அப்படின்னா சரியாகிறதுன்னு அர்த்தம். ஸோ HEAL அப்படிங்கிறது வந்து சரியாகிறது. ஓகே, ஹியர் ஸோ ஐ வாண்டட் டு சிட் ஹியர் ஸோ ஐ குட் ஹியர் த சிங்கர் பெர்ஃபார்மிங் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஐ வாண்டட் டு சிட் ஹியர். ஸோ இந்த ஹியர் வந்து இங்கே உட்காரணும்னு அர்த்தம். அண்ட் ஸோ ஐ குட் ஹியர் த சிங்கர். ஸோ இந்த ஹியர்ங்கிறது கேட்கறது. ஸோ இந்த ஹியர் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட் பட் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மீனிங் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஆர் வி ஹாவ் 1 hour பிஃபோர் அவர் அப்பாயின்மெண்ட் வித் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஸோ அவர் அப்படிங்கிறது நம்மன்னு அர்த்தம். ஹார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஐடல்னா பீயிங் ஐடல் மேக்ஸ் மீ அன்ஹாப்பி பட் லிசனிங் டு மை ஐடல் டெய்லர் ஷிஃப்ட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடல்னா வந்து அமைதியாக உட்கார்றது. இதே ஐடல் அப்படின்னா வந்து ஒரு ரோல் மாடல். ஸோ அவரை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து சன். ஸோ இந்த சன் வந்து என்னன்னா மை சன் இஸ் 13 years old. ஹீஸ் லைக்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் அவுட் சைட் இன் த சன். ஸோ இந்த SON சன் அப்படின்னா வந்து பையன், SUNனா நமக்கு தெரியும் சூரியன். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸில் இருக்க டிஃபரன்ஷியேஷன். அடுத்து ஸ்டீல் சம்மன் ஹூ டிசைட்ஸ் டு ஸ்டீல் அ கார் ஹேஸ் கமிட்டட் அ கிரைம் பட் ஆட்டோ பார்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ இந்த STEAL அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டீல் அதாவது திருடுறது. who decides to steal a car has committed a crime. ஸோ அதை திருடுறவங்க வந்து ஒரு கிரைம் பண்ணியிருக்காங்க. பட் ஆட்டோ பார்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ அதில் உள்ள பார்ட்ஸ் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல், STEL அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெய்ல் மை கேட் வாஸ் கிரேசிலி சேசிங் ஹிஸ் டெய்ல் வைல் ஐ ரெட் அ ஃபேரி டெய்ல் டு மை சில்ட்ரன். ஸோ இந்த டெய்ல் அப்படிங்கிறது வந்து வால்னு அர்த்தம். இந்த TALE அப்படின்னா வந்து ஒரு கதைன்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மை கேட் வாஸ் கிரேசிலி சேசிங் ஹிஸ் டெய்ல் வைல் ஐ ரெட் அ ஃபேரி டெய்ல். அடுத்து வந்து வெதர். ஸோ இந்த வெதர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெதர்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் WEATHER இந்த வெதருக்கு வந்து கிளைமேட்னு அர்த்தம். இந்த வெதர் வந்து இஃப் ஆர் வெதர். ஸோ அந்த மீனிங்கில் யூஸ் பண்ணுற வெதர். I don't know whether to bring a jacket or not. The weather looks unpredictable today. ஓகே, ஸோ வெதர்னா என்னன்னா அதாவது இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மீனிங்ல வர்றது இந்த WHE. இதே வந்து WEA வந்து என்னன்னா கிளைமேட்டை சொல்றது. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் டேபிளர் காலமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட மீனிங் வந்து தெரியும். ஸோ தட் அதோட சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடாப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ADAPT. ஸோ இந்த அடாப்ட் வந்து மேக் சூட்டபிள். ஸோ எதுவுமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிறது தான் இந்த அடாப்ட் அப்படின்னா டேக் இன் ஒன்ஸ் ஃபேமிலி அ சன் ஆர் டாட்டர். ஸோ ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த அடாப்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்த ஆர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு போட், கேல முடிகிறது. ARC வந்து ஒரு பார்ட் ஆஃப் சர்க்கிள். ஸோ நமக்கு தெரியும். ஆல்டர் ஸ்கேர்டு பிளேஸ், சாக்ரட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். இந்த ஆல்டர்னா சேஞ்ச். ஆங்கிள் அப்படிங்கிறது என்னன்னா பாயிண்ட் ஆஃப் மீட்டிங் ஆஃப் டூ லைன்ஸ். ஆங்கிள்னா வந்து நம்ம காலில் இருக்க அந்த ஜாயிண்ட் வித் த ஃபுட்டில் இருக்கிறது. அடுத்து டைனா கலர், DIEனா எக்ஸ்பயர், DUW டியூனா ஏர்லி மார்னிங் மாய்ஸ்சர், DUEனா வாட் ஒன் டிசர்வ்ஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட மீனிங் வந்து தெரியும். ஸோ மீனிங் தெரிஞ்சால் நம்ம வந்து அந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வீக், ப்ரே, பிளெயின், ப்ளூ, டிசென்ட். ஸோ இந்த டிசென்ட்னா டீசென்ட், இது வந்து லுக்கிங் நைஸ். இந்த டிசென்ட்டுங்கிறது வந்து கம்மிங் டவுன், அதாவது ஒரு லெவல்லேருந்து இறங்கி வர்றது. சோல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஷூஸில் உள்ள அந்த பாட்டம் பார்ட்டு. இந்த சோல் வந்து ஸ்பிரிட்னு அர்த்தம். அடுத்து பீச் அப்படிங்கிறது வந்து சீஷோர். இந்த பீச் வந்து எட்ரி. அடுத்து வெயின்,
அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா வேர்ட்ஸும் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். அண்ட் ஆல்சோ அதோட மீனிங் வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து வில் ஹேவ் த சேம் ப்ரொனன்சியேஷன் பட் வித் டிஃபரண்ட் மீனிங். ஓகே. ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Fill in the blanks with the correct word from the options. We will have to find dash sources of energy in future. So alternate, altered, alternative, adulted. ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல கண்டிப்பா alternate sourcesன்னு வராது. alternative sources தான் வரும். ஸோ அதான் இதுக்கு ஆன்சர். Fill in the blanks with the correct homophones. I paid that dash to go to the. ஸோ நமக்கு தெரியும் I paid the fare. அதாவது நம்ம காசு கட்டிட்டோம். ஸோ அந்த ஃபேரோட ஸ்பெல்லிங் வந்து என்னன்னா FARE. டு கோ டு த ஃபேர். ஃபேர்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, the old man couldn't bear the pain walking dash on the rugged road. ஸோ இந்த பியர் வந்து என்னன்னா அவரால் தாங்க முடியலைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்து அந்த பேர் ரோட்ல நடக்கிறாரு. ஸோ அந்த பேரோட ஸ்பெல்லிங் வந்து என்னன்னா BARE. அடுத்தது பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ். தே டூ the English exercises dash because they think English is a dash subject. ஸோ நமக்கு தெரியும் they do the English exercises hardly இல்லை, slow இல்லை, easily வரும். பிகாஸ் அப்படி ஈஸிலி அவங்க செய்ய முடிஞ்சாதான் வந்து அது ஒரு ஈஸி சப்ஜெக்டாக நினைப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த வேர்ட்ஸ். யூ கேன் டேஷ் சி த மவுண்டன்ஸ் ஆன் அ டேஷ் டே. ஸோ பிரிட்டிலி, மவுண்டன்ஸ் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், பிரைட்னு சொல்ல மாட்டோம், ட்ரூன்னு சொல்ல மாட்டோம். ஸோ கிளியர் தான் கரெக்டாக இங்கே வரும். ஸோ யூ கேன் கிளியர்லி சி த மவுண்டன்ஸ் ஆன் அ கிளியர் சன்னி டே. ஓகே, ஸோ பி ஆப்ஷன். Choose the option that contains the right words suiting the context of the sentence. As the dash is too tight, I cannot untie the rope. So நமக்கு தெரியும் not. ஸோ இந்த முடிச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்பெல்லிங் வந்து என்னன்னா KNOT. ஸோ வேற எந்த நாட்டும் வராது, KNOT தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, fill in the blank with a suitable word. They had dates for desert. ஸோ நமக்கு தெரியும் இந்த டெசர்ட் வந்து என்னன்னா பாலைவனம். ஸோ இந்த டெசர்ட்ல ஸ்பெல்லிங் வந்து தப்பு. ஸோ இந்த டேட்ஸை வந்து நம்ம எந்த டெசர்ட்ல சேர்ப்போம், அதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதோட ஸ்பெல்லிங் வந்து DESSERT. ஸோ இந்த டெசர்ட் தான் ஆன்சர். The family looked for a double bedroom for 3 days. ஸோ டபுள் பெட்ரூம் சூட். ஸோ சூட்டோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா SUITE. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹோமோஃபோன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான டாபிக். ஸோ கண்டிப்பாக இதில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது எந்த இடத்துல அப்ரோப்ரியேட்டாக வரும்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.